வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி நூடுல்ஸ் செய்யலாங்க. நூடுல்ஸ்க்கு நாம் எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணாமல் தக்காளியை ஜூஸ் வச்சு மட்டுமே நாம் இன்றைக்கி டொமேட்டோ நூடுல்ஸ் செய்ய போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக, நல்லா ஸ்பைஸியாக, கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த நூடுல்ஸ் இருக்கும். ரொம்ப சூப்பராக இந்த டொமேட்டோ நூடுல்ஸ் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டாக நூடுல்ஸை வேக வச்சுக்கிறதுக்காக ஒரு கடாயில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். பாருங்கள், 200 கிராம் அளவுக்கு நான் நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. இப்போ இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் பேக்லேயே போட்டிருப்பாங்க உங்களுக்கு நூடுல்ஸ் எவ்வளோ டைம் வேக வைக்கணும்னு. அந்த டைமிங்க்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நூடுல்ஸு நல்லா கட் பண்ணால் கட் ஆகுது பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கேட்டிங்கன்னா நூடுல்ஸ் நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டாக ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் போட்டு வச்சுருக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிட்டு 7-8 பல் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கிறோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலையிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சியோட பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா தட்டி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மெயினாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தக்காளி பாருங்கள், ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி அதனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. டொமேட்டோ கெச்சப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்க்கு ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். ஸோ இந்த தக்காளி கலவை நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி சுண்டி வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஜல்லடையில் நல்லா நூடுல்ஸை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் இதையே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இது வந்து உங்களுக்கு காய்கறி தான் தேவை அப்படிங்கிறதே இல்லைங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி மட்டும் போதும், இந்த நூடுல்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த நூடுல்ஸ்க்கு மசாலா கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மசாலாவும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனையோட நம்மளுக்கு டொமேட்டோ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு டொமேட்டோ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு டொமேட்டோ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டிங்கன்னா இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்களும் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.